ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ப்ளவுஸ் லைனிங் வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிட்டு தான் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத்தை அகலமும் ஹைட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ப்ளவுஸோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பின்பக்கமாக திருப்பி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 12.5 இன்ச்சு வருது. இது கூட மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சும். இப்போது 12.5 இன்ச்சோட மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1.5 இன்ச்சும் சேர்த்தா நமக்கு 14.5 இன்ச்சு வருது. இப்போது லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிக்கலாம். லைனிங் கிளாத்தில் மேலேயும் ஃபோல்டிங் வரணும், நம்ம பக்கம் பார்த்தும் ஃபோல்டிங் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 14.5 இன்ச்சு வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நான் 15 இன்ச்சாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். கீழே முன்ன பின்ன இருக்கிறதுனால 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி கட் பண்ணிடுவேன். இந்த பாயிண்டில் இருந்து 14.5 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. மேலே மெஷர் பண்ண 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அகலம் மெஷர் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பேக் சைடில் இந்த ஆம்கோலில் இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 17.5 இன்ச்சு வருது. இந்த 17.5 இன்ச்சை பாதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.25 இன்ச் வருது. இது கூட 1.5 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க. மொத்தம் 10.25 இன்ச் வரும். இங்கே இருந்து மேலே 10.25 இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது நெக்கோட அகலம் மெஷர் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு போதுமான அளவு எல்லா சைஸுக்கும். நெக்கோட அகலம் மெஷர் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை இப்படி மடிச்சுட்டு இந்த எண்ட்டு இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சுனா ரொம்ப லோவாக இருக்கும். நான் 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நெக்கோட ஃபார்முலா அகலம் 2.5 இன்ச்சுன்னு எடுத்திங்கன்னா நம்ம தச்சு முடிக்கும்போது 2.25 மாறும். இப்போ நீங்கள் 2.25 எடுக்கிறீங்கன்னா 3 இன்ச்சாக மாறும். அப்போ ரொம்ப லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் 2.5 இன்ச்சு எடுங்க, எல்லா சைஸுக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போது முன்கழுத்தோட ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு வேணும்னா ஸ்கேலை இப்படி வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 இன்ச் வருது. இங்கேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அகலம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு ரவுண்டு நெக் மாடலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 2.25 இன்ச்சு வருது. இது கூட 1/4 இன்ச் பைப்பிங் வைக்கிறதுக்கும் 1/2 இன்ச் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் மொத்தமாக 3 இன்ச்சாக எடுத்துக்கிறேன்னா இங்கேருந்து மார்க் பண்ணி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பிக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வரலைன்னா ஸ்கேலை வச்சு இது மாதிரி அளந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.25 வருது. நான் 6 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், அவ்வளோதான், தையலுக்காக இல்லை. இங்கேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வரைகிறதுக்கு 1.5 இன்ச் அளவு மொத்த அகலம் எடுக்கும்போது எடுத்திருந்தோம்ல, அது மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட ஹைட்டு 6 இன்ச் வருதுல, அதோட பாதியை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் இப்போ எனக்கு வருது. சென்டரில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து இது மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இது பேக் சைடு ஆம்கோலுக்கு வரைஞ்சிக்கோங்க. முன்பக்க ஆம்கோலுக்கு இங்கேருந்து 1/2 இன்ச் அளவு கீழே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும். ஷோல்டர் சரிவுக்கு இந்த பக்கமாக 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து எடுக்க போகிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஹூக் வச்ச பக்கம் எடுக்கக்கூடாது, வி பக்கமாக மட்டும்தான் எடுக்கணும். ஷோல்டரோட சென்டரில் இருந்து பட்டிக்கு மேற்பகுதி வரைக்கும் மெஷர் பண்ணிக்கிறணும். இது மாதிரி லைட்டாக இழுத்துக்கிறணும், ரொம்ப இழுத்துறக்கூடாது. இழுத்துட்டு மெஷர் பண்ணணும். இப்போ நமக்கு 11 இன்ச்சு வருது.
இதோட தையலுக்காக 1/2 இன்ச் அளவு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு 1/2 இன்ச் அளவு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் மொத்தம் 1 இன்ச் எடுக்கணும். மொத்தமாக இப்போ நமக்கு 12 இன்ச் வருது. ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 3 இன்ச், அதோட சென்டர் பாயிண்டில் இருந்து நம்ம மார்க் பண்ணணும். நமக்கு சென்டர் பாயிண்ட் 1.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச்சில் இருந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வி போர்ஷனில் இங்கே இருந்து பட்டிக்கு மேலே வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 3.5 இன்ச் வருது. இது கூட பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 4.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டில் இருந்து 4.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டியோட அளவு எடுத்துக்கலாம். இங்கேருந்து மெஷர் பண்ணால் 3 இன்ச்சு வருது. இது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணணும். நமக்கு 3.5 இன்ச் தான் வருது. சில ப்ளவுஸில் கரெக்டாக வரும், சில ப்ளவுஸில் இப்படிலாம் வரும். அதுக்காக திரும்ப மார்க் பண்ண வேணாம், இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு எப்பயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ஒரே அளவாக தான் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எந்த ஒரு முன்ன பின்ன இருக்காது, கரெக்டான அளவாக நமக்கு வரும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தனித்தனியாக ஹைட் எடுக்கக்கூடாது, ஒரே ஹைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது ஆம்கோல் பக்கத்தில் இங்கேருந்து பட்டிக்கு மேலே வரைக்கும் 4.25 இன்ச் வருது. இது கூட 1 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்தால் மொத்தம் 5.25 இன்ச் வரும். இந்த பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பக்கம் பட்டியோட அளவு பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் வருது. அது கூட 1 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. மொத்தமாக 3.25 இன்ச் வருது. எனக்கு இங்கே 3.25 இன்ச்சு இல்லை. இதுக்கு என்ன பண்ணலான்னா, பட்டி எப்பயுமே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, கீழே தாழ்த்தியும் இருக்கக்கூடாது, இப்படி மேலே கூடி தான் இருக்கணும். இப்போது இங்கேருந்து 1லேருந்து 1.5 இன்ச் அளவு மேலே ஏற்றி குறிக்கலாம். இதனால எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, தப்பாக வராது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இது மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் நான் பேக் நெக் வரையில, அதனால் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக்குக்கு இங்கே எப்பயும் போல் 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் பேக் சைடு திருப்பி இங்கே இருந்து இங்கே வர மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 7.5 இன்ச்சு வருது. இங்கே இருந்து நான் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 2.5 இன்ச்சு அளவு அகலம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ரவுண்டு நெக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஹூக் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஷோல்டர் சரிவை கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆம்கோல் அளவை கட் பண்ண போகிறோம். ஆம்கோல் அளவுக்கு பேக் பீஸ் வந்து கீழே இருக்கிறதுனால மேலே போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைன் அதை மட்டும் தான் கட் பண்ணிவிட்டு பேக் பீஸை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கீழேயும் கட் பண்ணி எடுத்துருங்க கரெக்டான ஹைட்டுக்கு. அவசரப்பட்டு பட்டியை கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் பட்டி கட் பண்ணணும், பேக் சைடு கட் பண்ணக்கூடாது. பேக் பீஸை தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டு ஆம்கோல் அளவு 1/2 இன்ச் அளவு வரைஞ்சிருந்தோம்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாயின் ஆகிருக்கு. பட்டி பீஸும் மே உள்ள பீஸையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஹைட்டு அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 5.5 இன்ச்சு வருது. எனக்கு கீழே வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 5.5 இன்ச்சு வருது. இது கூட 1 இன்ச் அளவு கீழே மடிச்சடிக்கவும் மேலே 1/2 இன்ச் அளவு ஜாயின் பண்ணுறதுக்காகவும் மொத்தமாக 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். 5.5 + 1.5 மொத்தமாக 7 இன்ச் வருது. இங்கே கீழே இருந்து மேலே 7 இன்ச் அளவு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இங்கே மேலேருந்து கீழே 3.5 இன்ச் அளவு உள்கூடி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் 3 இல்லைன்னா 3.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பீஸை எடுத்துக்கோங்க. மொத்த ஹைட்டில்
மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்திருந்தோம்ல அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்திருந்தோம்ல அதையும் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் உள்ள மிச்ச அளவை அப்படியே இப்போ நான் டேப் வச்சு மெஷர் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு 7.5 இன்ச்சு வருது. இதை இங்கே இருந்து இப்படி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இந்த 7.5 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட்டு 3.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த எண்டில் இருந்து மொத்த அகலம் எடுத்தப்போ ஆட் பண்ண 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1/4 இன்ச் அளவு கீழே மார்க் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போது இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவும் கோடு போடலாம், கீழே எவ்வளோ அகலம் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புலேயே நீங்கள் கோடு போட்டுக்கலாம். இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். வந்து நம்ம மேலே மார்க் பண்ணோம் தெரியுமா ஃபஸ்ட்டு, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக்குக்கு. இது மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட சென்டர் நாட்சை போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்லீவை விரிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சதை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, ஸ்லீவ் ரெடி. இதுதான் ஃப்ரண்ட் சைடுன்னு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மாறிடாமல். இப்போ லைனிங் கிளாத்தை கட் பண்ணியாச்சு. மெயின் ஃபேப்ரிக்கில் இதை மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை ஃபோல்டிங் நம்ம பக்கம் வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. பேக் பீஸை மட்டும் ஃபோல்டிங் பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பீஸையும் இது மாதிரி நான் விரிச்சு போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வர மெயின் ஃபேப்ரிக் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸோட அகலம் எப்பயுமே ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு நான் போடுற மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.